மக்களே, வெல்கம் டு நிசி வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா எங்களோட பாட்டி வீட்டில் தான் இருக்கோம். ஸோ நாங்கள் எப்போவுமே குக்கிங் வ்ளாக்ஸ், அதுக்கப்புறமா ட்ராயிங் ஆர்ட்ஸ் அதுதான் நாங்கள் ரிப்பீட்டடாக போட்டுட்ருந்தோம். ஆனால் இந்த வாட்டி சரி எங்கள் பாட்டி வீட்டை ஒரு வ்ளாகாக போடலாம் அப்படின்னு அம்மா டிசைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம பாட்டி வீட்டோட வ்ளாகை நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம நிசி வ்ளாக்ஸை லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது எங்கள் பாட்டி வீட்டோட ஃப்ரண்ட் வியூ. அங்கே வந்து ஒரு ஃப்ரண்ட்டில் டேப்பும் அதுக்கப்புறமா துணி துவைக்கிற கல்லும் இருக்கும். துணி துவைக்கிறதுக்காக பாட்டி வந்து அந்த டப்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க அண்ட் மோட்டாரும் இருக்கும். இப்போது நம்ம வந்து லிவிங் ரூம்குள்ளே போயிட்டுருக்கோம். லிவிங் ரூமில் 2 சோஃபா அண்டு ஒரு டைனிங் டேபிள், கபோர்ட்ஸ்லாம் இருக்கும். கபோர்டில் வந்து மெயினாக எங்கள் தாத்தாவோட ஃபோட்டோவும் ஏசப்பாவோட ஃபோட்டோவும் இருக்கும். இப்போ உள்ளே போனீங்கன்னா இந்த ரூம் வந்து எங்கள் பாட்டியோட ரூம். இங்கே வந்து பெட், டிவி, அதுக்கப்புறமா எங்கள் மாமாவோட வார்ட்ராப் இருக்கும். அண்ட் அடுத்த ரூம் வந்து எங்களோட தாத்தா ரூம். எங்கள் தாத்தா ரூமில் வந்து எங்களோட தாத்தாவோட புது ஃபோட்டோ வந்து மாமா ஃப்ரேம் பண்ணி போட்டிருந்தாங்க. அந்த ஃபோட்டோவும் எங்கள் பாட்டியோட பிலாங்கிங்ஸ், அதாவது ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் எங்கள் பாட்டியோட பழங்கால வார்ட்ராப்பு, அதுக்கப்புறமா எங்கள் பாட்டியோட ஃப்ரிட்ஜ் இருக்கும். எங்கள் பாட்டிக்கு வந்து 80 இயர்ஸ் ஆகுது. ஆனால் 80 இயர்ஸ்லேயும் அவங்க தங்களை நீட்டாக வச்சுப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்களால முடிஞ்சதை அவங்களே குக் பண்ணிப்பாங்க. நாங்கள் வீக்லி ட்வைஸ் ஆர் ஒன்ஸ் வந்து பாட்டியை பார்த்துட்டு போவோம். அதுக்கப்புறமா எங்கள் ரிலேட்டிவ்ஸும் வந்து எங்கள் பாட்டியை விசிட் பண்ணிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு நாங்கள் போவோம். இது வந்து எங்கள் பாட்டியோட லிவிங் ரூம் வியூ. இதில் வந்து எங்கள் பாட்டி சிடி, அதுக்கப்புறமா அவங்களோட பிலாங்கிங்ஸ், மருந்து அதெல்லாம் வச்சுருப்பாங்க. இது எங்கள் தாத்தாவோட ஃபோட்டோ. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து பழைய கிச்சன் நாங்கள் சொல்லுவோம். இதை வந்து எங்கள் பாட்டி லாண்ட்ரி ரூமாகவும் ஸ்டோர் ரூமாகவும் மாற்றிட்டாங்க. இதில் வந்து எங்கள் பாட்டியோட வாஷிங் மிஷின் இருக்கும். அதுக்கப்புறமா ஃபர்னிச்சர் டைப்லாம் லாபியில் வச்சுருப்பாங்க. இதை வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கிற கிச்சன் ரூம். இதை வந்து பாட்டி 17 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா பாத்ரூமை பார்க்கலாம். இது பெரிய பாத்ரூம். உள்ளே வந்து ஒரு 12 லிட்டர்ஸ் ஹீட்டர் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இதுதான் டாய்லெட். ஃபஸ்ட்டு இந்தியன் டாய்லெட் தான் அட்டாச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா பாட்டிக்காக வெஸ்டர்ன் டாய்லெட்டை மாற்றியாச்சு. இது எங்கள் பாட்டி வீட்டோட பேக்யார்ட். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது நம்ம பாட்டியோட டெரஸ் வியூ. இது கொஞ்சம் சின்ன படிக்கட்டு தான், அதனால் கடகடன்னு நம்ம ஏறிடலாம். அதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு 3 படிக்கட்டு இருக்கும். இதுதான் எங்கள் பாட்டி வீட்டோட டெரஸ். இப்போது இந்த இடத்துல வந்து மல்லிகைப்பூ செடி, லெமன், அதுக்கப்புறமா சப்போட்டா மரத்தோட பிரான்ச்சஸ் வந்து படர்ந்துருக்கும். இங்கே வந்து சின்டெக்ஸ் டேங்க்கு, அதுக்கப்புறமா ஜல்லிக்கல்லாம் இருக்குது. இப்போ புதுசாக பாட்டி வீட்டில் வந்து கிச்சனுக்கு ஷட்டர் போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம கீழே இறங்கி போயிடலாம். இது எங்கள் பாட்டி வீட்டில் இருக்கிற லெமன் மரம். இந்த லெமன் மரத்தில் வந்து இப்போ புதுசாக காய் விட்டுருக்கு. போன குக்கிங் விலாக்லேயே பிரியாணி விலாகில் வந்து எங்கள் பாட்டி வீட்டிலேருந்து பறித்த லெமன்ஸ் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இது வந்து மாங்காய் மரம், அதுக்கப்புறமா கோவா மரம் இருக்குது. இது வந்து சப்போட்டா மரம். இப்போ வந்து பூ விட்டு காய்க்க போகிற ஸ்டேஜில் இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு தென்னை மரம் இருக்குது. இங்கே ஒரு ஹைபிஸ்கஸ் செடி இருந்தது, அதை வந்து கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா இதுதான் ஸ்பைடர் பிளான்ட். இந்த ஸ்பைடர் பிளான்ட் வந்து நல்லா ஆக்சிஜன் கொடுக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து எங்கள் பாட்டி வீட்டோட பேக்யார்ட், அதாவது பின்புறம்னு சொல்லுவாங்க. இங்கே இது வந்து அசோக மரம், அதுக்கப்புறமா நொசிலி செடி, இது பக்கத்துலேயே வந்து முருங்கை மரமும் இருக்குது. அது கீழே பார்த்திங்கன்னா குப்பை மேனி இருக்குது.
இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எங்கள் பாட்டியோட கிச்சன். இதில் வந்து ப்ரொவிஷன் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. இந்த துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு அதெல்லாம் வச்சுருப்பாங்க. இது எங்கள் பாட்டியோட கிச்சன் ரேக். இந்த தட்டு கிளாஸ்லாம் வைக்கிறது. இது பழைய காலத்து அம்மி. அதுக்கப்புறம் இங்கே பாத்திரம்லாம் கவுத்து வச்சுருக்காங்க. இது கீழே பார்த்தீங்கன்னா அரிசியெலாம் எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த குடத்துல தண்ணி இருக்கும். அண்ட் ஸ்டவ். இப்போது இந்த வீடியோவில் ஒரு சஸ்பென்ஸான ஒரு வியூவை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது எங்களோட பாட்டி. எங்கள் பாட்டி வந்து இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.